நிலைநிறுத்தின அதே தெய்வம் தொடர்ந்து நம்முடைய தேவன், அந்த யாக்கோபின் தேவனாக இருக்கிற அந்த பரிசுத்த தெய்வம் எதற்காக தன் ரட்சிப்பை காக்கும்படி நம்ம வைத்திருக்கார் என்றால், வேதம் சொல்லுது இந்த இடத்துல, பரிசுத்தமான வேதத்துல சோத்திரம், அதே ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக 52:10 சொல்லப்பட்டிருக்குது. சோத்திரம் 52வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுது, எல்லா ஜாதிகளிலும் கண்களுக்கு முன்பாகவும், சோத்திரம் 52:10 சொல்லுது, எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். சோத்ரா, ஆமா, தேவன், நம்முடைய தேவன் நம்மளை கொண்டு, சோத்ரா, எல்லா ஜாதிகளின் மத்தியிலும், எல்லா ஜனங்களின் மத்தியிலும், இந்த 12 கோத்திரங்கள் மத்தியிலும், சோத்ரா, இந்த 12 கோத்திரங்கள் மத்தியிலும் தேவன் என்ன பண்ண போறாராம்? எல்லா கோத்திரங்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். சோத்ரா, தேவன் நம்மளை கொண்டுதான் தேவன் பரிசுத்தமான புயத்தை வெளிப்படுத்த அவர் தேவன் விரும்புகிறார். சோத்ரா, இந்த கடைசி நாட்களிலே, கடைசி காலத்துல, ஆமாம் சோத்ரம், பூமியின் கடைசி பரியந்தம் வரைக்கும் தேவன் அற்பமாய் தெரிந்து கொண்ட நம்மளை கொண்டு தேவன் அநேக கோத்திரங்களுக்கு, அநேக மக்களுக்கு முன்பாக தேவன், சோத்ரம், வேதம் சொல்லப்பட்டது போல அவருடைய புயத்தை வெளிப்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுது, பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் நமது தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். சோத்ரன், நம்மளை கொண்டுதான் இந்த பூமியில் இருக்கிற சகல கோத்திரங்களும் சகல ஜாதியாரும் தேவன் நம்மளை கொண்டுதான் ரட்சிப்பை வெளிப்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்துல நம்மளை கொண்டுதான் செய்ய போகிறார். சோத்ரம், நம்முடைய உலகத்துல அற்பமும் சொற்பமா இருக்கலாம், நம்முடைய உறவுகள் மத்தியில, ஆமா சோத்ரம், நம்ம எல்லார் மத்தியிலும் ஒரு குறுகிய மனப்பான்மையில் இருக்கலாம். ஆனால் நம் தேவன் நம்மளை கொண்டு இந்த பூமியில கடைசி பரியந்தம் எல்லை வரைக்கும் நம்மளை கொண்டுதான் அவருடைய புயத்தை வெளிப்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். பிரியமான தேவ பிள்ளைகள், நம்மளை கொண்டுதான் செய்ய போறார். நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய உறவுகள் மத்தியில, சொந்தங்கள் மத்தியில, நாம் வசிக்கிற பகுதியின் மத்தியில, நாம் செய்கிற பணி ஸ்தலங்கள் மத்தியில நம்மளை கொண்டுதான் ரட்சிப்பை வெளிப்படுத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமா, ரட்சிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமா, ரட்சிப்பு பயங்கரமாக இருக்க போது. சோத்ரம், இந்த நாட்களில ஜனங்கள், ஆமா, இயேசு கிறிஸ்துவை நம்மளை கொண்டு பெரிய பெரிய காரியங்களை செய்யப்படும்படியான அதிசயங்களை, அற்புதங்களை நம்மளை கொண்டு அவர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அது மட்டும் இல்ல, வேதம் சொல்லுது இந்த 10ஆம் வசனத்துல பாருங்க, பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் நமது தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்குது. இந்த உலகத்துல, இந்த பூமியில நம்மளை கொண்டு ஒரு பெரிய ரட்சிப்பை வெளிப்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது, அதே காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. ஆமா சோத்ரம், எவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறோம் பாருங்க. ஆமா சோத்ரம், யாரு? எருசலேமின் பாழான ஸ்தலங்களை முழங்கி ஏகமாய் கெம்பரித்து பாடுங்கள், கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்து எருசலேமை மீட்டுக் கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆமா, அந்த பூமியில எப்படி எருசலேமை மீட்டுக் கொண்டாரோ அதே போல தேவன் உலகத்தில் இருக்கிற சகல கோத்திரங்களையும் சகல சாதிகளையும் என் தேவன் நம்மளை கொண்டு மீட்டுக் கொள்ள அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த நாளை கர்த்ததாமே இந்த அதிகாலையில இந்த வேத வார்த்தையை கொண்டு, ஆண்டவரே, என்னை கொண்டு என்ன எதற்காக என்னை ரட்சித்தீங்கப்பா, ஆண்டவரே, இந்த பூமியில நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நிமித்தமாக நான் நிந்திக்கப்பட்டிருக்கிறேன், சிறுமைப்பட்டிருக்கிறேன், ஆண்டவரே, அப்பா, ஆண்டவரே, நான் அவமானப்பட்டிருக்கிறேன் சொல்லி கூனி குறுகியிருக்கீங்களா? இல்ல, உங்களை கொண்டுதான் யாக்கோபுடைய கோத்திரத்தை அவர் பக்கமாய் திருப்ப அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சோத்ரம், உங்களுக்குள்ளே கர்த்தருடைய ரட்சிப்பு இருக்குது. கர்த்தருடைய புயம் உங்களை கொண்டு வெளிப்பட போகிறது. சோத்ரம், அடுத்த கால வேளையில ஆண்டவரே, நான் என்ன செய்ய போறேன், ஆண்டவரே, என் நிலைமை இப்படி இருக்குதுன்னு சொல்லி கலங்குகிறீர்களா? வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிறீர்களா? ஆனா கர்த்தர் உங்களை பார்த்து இந்த கால வேளையில சொல்லுகிறார், நான் உன்னை கொண்டுதான் பெரிய காரியங்களை செய்வேன், இந்த உலகத்திலே உன்னை ஒளியாக வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். வேதம் சொல்லப்பட்டிருக்குது. அதே ஏசாயா 42வது அதிகாரம் 7வது வாக்கியம் சொல்லப்பட்டிருக்குது. ஏசாயா 42:7 இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்குது. சோத்ரம்,
அவசரம் கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்திருக்கிறேன். கர்த்தருடைய நீதியின்படி அழைத்திருக்கிறேன். எப்படி? ஜாதிக்கு, கோத்திரத்துக்கு, குடும்பத்துக்கு ஒன்றாய் உன்னை தெரிந்து கொண்டு, உம்மை மின்குறித்து, உன்னை தாயின் கருவறையிலே தெரிந்து கொண்டு உன்னை அழைத்து இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த 7வது வார்த்தை விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் என் நீதியின்படி உம்மை அழைத்து, உம்முடைய கையை பிடித்து, உம்மை தற்காத்து, உம்முடைய ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன் என்று கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். இந்த கால வேளையிலே தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிற காரியம், சகல ஜாதியாருக்கும் சகல கோத்திரங்களுக்கும் ஒளியாக உம்மை வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உம்மை பார்த்து சொல்ல, சோர்ந்து போயிருக்கிறாயா? உன் நிலைமை நாளிலே அப்படியாய் கலக்கத்தோடு இருக்கலாம். ஆனா தேவன் முன் குறித்து ஒரு காரியம் உண்டு. உன்னை குறித்து ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். உன்னை குறித்து ஒரு பிளான் வைத்திருக்கிறார். அந்த பிளான் என்னவென்றால், நீ அநேக ஜாதிகளுக்கு ஒளியாக உன்னை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய நாமங்களை பிரஸ்தாபப்படுத்தும்படி, அவருடைய நாமத்தை மூலமாக மகிமைப்பட தேவன் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மட்டுமில்லை, வேதத்துல வேத வாக்கியத்தை பார்க்கப்படுகிற போது இணைவசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. லூகா சுவிசேஷம் 2வது அதிகாரம் 30வது வாக்கியம் இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. லூகா சுவிசேஷம் 2வது அதிகாரத்துல 30வது வசனம் சொல்லுது. சோத்திர விதமா சொல்லப்பட்டிருக்குது. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா பாருங்க, லூகா சுவிசேஷம் 2வது அதிகாரம் 30வது வசனம். சோத்திரம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில எவ்விதமாக இருந்தாரோ, ஆமீன், அதே போலதான் கர்த்தர் உங்களையும் நாளில் முன்குறித்து வைத்திருக்கிறார். இந்த 2வது அதிகாரம் 30வது வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. சோத்திரம், சோத்திரம் 2:30. பிற ஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும். ஹல்லேலூயா. ஆமா, தன்னுடைய குடும்பத்துக்கு மட்டுமில்ல, தம்முடைய இனத்துக்கு மட்டுமில்ல, தான் வசிக்கிற பகுதிக்கு மட்டுமில்ல, ஆமா, அந்நிய கோத்திரம், ஆமா 12 கோத்திரங்களா இருக்கக்கூடிய சகல ஜனங்களுக்கும். சோத்திரம். வேதம் சொல்லப்பட்டிருக்கு, பிரஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும், உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவன் உன்னை முன்குறித்திருக்கிறார். சோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவன் உங்களை முன்குறித்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்களை ரட்சித்ததற்கு ஒரு ரட்சிப்பை உங்களுக்கு தந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. பிரியமான தேவ பிள்ளையே, ஆமா, தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், ஏதோ நம் கடமைக்காக இருக்கிறோம், கடமைக்காக சபைக்கு போறோம், கடமைக்காக கர்த்தரை நம்ம ஏற்றுக்கொடுக்கோம், எப்படி சூழ்நிலைக்காக இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கணும் அல்ல. தேவன் உன்னை தெரிந்து கொண்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. தேவன் உன்னை முன்குறித்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. உன்னை கொண்டு ஒரு பெரிய காரியங்களை அவர் செய்யும்படியாக, நீ உன்னை கொண்டு அநேருக்கு வெளிச்சத்தை பிரகாசிக்கத்தக்கதாக, மூலமாக வெளிச்சம் பிரகாசிக்கத்தக்கதாக தேவன் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த கால வேளையில தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ அநேருக்கு வெளிச்சமாயிருப்பாய். சோத்திரம். ஏசாயா 61வது அதிகாரத்தில் வாசிப்போமானால் அது சொல்லப்பட்டிருக்கிறது. சோத்திரம். ஏசாயா 61:1வது வசனம் 2வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ எழும்பி பிரகாசிக்க வேண்டும், உன்னுடைய ஒளி வந்தது. ஹல்லேலூயா. தேவனுடைய ஒளி உன்மேல் வந்தது. சோத்திரம். பரிசுத்த வேதம் சொல்லுது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிற காரியம், உன்மேல தேவனுடைய மகிமை, உன்மேல பிரகாசமான மகிமை, தெய்வத்துடைய மகிமை, ஆமா, உதிக்கிறது. அது மட்டுமில்ல, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும், ஆனால் உண்மையில் கர்த்தர் உதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமான தேவ பிள்ளையே, ஆமீன். சோத்திரம். அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும். தேவனுடைய மகிமை உண்மையில் காணப்படும். ஆமா, இந்த நாட்களே, இந்த 6வது மாதத்துல தேவன் உன்னை அற்புதமாய் அதிசயமாய் நடத்த போகிறார். உன்னை எதற்காக ரட்சித்தாரோ, எதற்காக உன்னை மீட்டுக் கொண்டாரோ, எதற்காக உன்னை இந்த பூமியில அநேக காரியத்திலிருந்து விடுவித்தாரோ, அந்த விடுவித்த ஜனங்கள் மத்தியிலே, அதே உறவுகள் மத்தியிலே, அதே சொந்தங்கள் மத்தியிலே தேவன் உன்னை வெளிச்சமாக வைக்க விரும்புகிறார். சோத்ரம். ஆமா, ஆமா, கர்த்தர் மத்தியிலே வெளிப்பட விரும்புகிறார். சோத்ரம். உன் மூலமாக தேவன் மகிமைப்பட விரும்புகிறார். சோத்ரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் மூலமாய் தேவன் இந்த கால வேளையில மகிமைப்பட விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த கால வேளையில தேவன் பெரியவராக இருக்கிறார். சோத்ரம். அது மட்டுமில்ல, ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம். சோத்ரம். அப்போஸ்தலர் 13வது அதிகாரம்
அப்போஸ்தலர் 13வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கப்படுகிற போது 47ஆம் வசனம். அப்போஸ்தலர் சோத்திரம் 13 சோத்திரம் அப்போஸ்தலர் 13:14 இவ்விதமாய் 47 சொல்லப்பட்டிருக்கு. சோத்திரம். ஆமென். சோத்திரம். ஆண்டு சொல்லுகிற காரியம். சோத்திரம். 13:47 சோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 47ஆம் வசனம் எப்படி சொல்லப்படுதுன்னா பாருங்க. நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் இரட்சிப்பாக இருக்கும்படிக்கு. ஹல்லேலூயா. பூமியின் கடைசி பரியந்தமும் இரட்சிப்பாக இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன். சொல்றோம். இந்த பூமியின் கடைசி பரியந்தம் வேதத்தில் சொல்லப்பட்டது போல பூமியின் கடைசி பரியந்தமும். உதாரணத்துக்கு நம்முடைய தேசம், நம்முடைய இந்திய நாடு எப்படி இமயம் முதல் குமரி வரை. சோத்ரம். ஆமென். இமயம் முதல் குமரி வரை. அதே போல இந்த பூமியில சோத்ரம் அநேக தேசங்களுக்கு, அநேக நாடுகளுக்கு உன்னை தேவன் வெளிச்சமாக வைத்திருக்கிறார். சோத்ரம். தேவன் மூலமாக தேவன் மகிமை